என் தங்கமே, இன்னும் ஒரு மணி நேரம்தான். உன் அதிர்ஷ்டம் திறக்க போகுது. இந்த ஒரு மணி நேரம் தான் உன் வாழ்வில் மிக முக்கியமான நேரம் என்பதை உணர்ந்து கொள். இது வெறும் நேரம் இல்ல, இது உன் ஆவி, உன் நம்பிக்கை, உன் பிரார்த்தனைகள் எல்லாம் சேர்ந்து பிரபஞ்சத்துடன் இணைய போகும் தெய்வீக தருணம். நீ இப்போ அமைதியா உன்னோட இதயத்தை கேட்டு உட்காரு. ஏனென்றால் அந்த இதயத்தின் ஆழத்தில் தான் உன் அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் இருக்குது. நீ எத்தனை நாளாக காத்திருந்தாய் தங்கமே. எத்தனை இரவுகள் அழுதாய், எத்தனை முறை மனசு உடைந்தது. ஆனா அந்த எல்லா வலிகளும் வீணாகவில்லை. அவை எல்லாம் உன்னோட அதிர்ஷ்டத்தின் கதவை உருவாக்கும் தாள்களாக இருந்தது. நீ அதை புரியாம இருந்தாய், ஆனால் யூனிவர்ஸ் அதை வடிவமைத்து கொண்டிருந்தது. இப்போ அந்த வடிவம் நிறைவு அடைய போகுது. இன்னும் ஒரு மணி நேரம் கழித்தால் நீ எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மாற்றம் உன்னோட வாழ்க்கையில் தொடங்கும். உன் ஆன்மா இப்போ மிகுந்த அதிர்வில் இருக்குது. நீ உணர்ந்தாயா? அந்த சிறிய துடிப்பு, அந்த அமைதி, அந்த உள்நம்பிக்கை, அது ஒரு சிக்னல் தங்கமே. உன் அதிர்ஷ்டம் கதவை திறக்கப் போகுது. நீ இதுவரை நினைத்தது எல்லாம் முடியாது போல தோன்றியிருக்கலாம். ஆனா அந்த முடியாது என்பதுதான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வரும் காத்திரு, பெரியது வருது என்ற செய்தி. நீயே பாரு, வாழ்க்கை எப்போதும் ஒரு சுற்று மாதிரி. சில சமயம் உச்சிக்கு எடுத்துச் செல்லும், சில சமயம் அடிக்கு கொண்டு போகும். ஆனா ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு புதிய எழுச்சிக்கான அடித்தளம் தான். நீ கடந்த காலத்தில் சந்தித்த துயரங்கள் உன்னை தாங்கும் வலிமையா உருவாக்கின. நீ இப்போ வலிமையுடன் நிற்கிறாய், அதனால்தான் யூனிவர்ஸ் உன்னை நம்பி ஒரு பெரிய வரத்தை தர தயாராகி இருக்கிறது. இந்த ஒரு மணி நேரம், இதை சாதாரண நேரமா நினைக்காதே. இது ஒரு ஆன்மீக பரிமாற்றம் நடக்கும் தருணம். நீ எவ்வளவு அமைதியாக இருப்பாயோ அவ்வளவு தெளிவாக அந்த ஆற்றல் உன்னை நெருங்கும். உன்னோட குலதெய்வம், உன்னோட காவல் தேவதைகள், உன்னோட முன்னோர்கள் எல்லாரும் இப்போ உன்னோட அருகே நிற்கிறார்கள். அவர்கள் உன் பெயரை அழைக்கிறார்கள். தயாரா தங்கமே? உனக்காக நாங்கள் திறக்க போகும் கதவு இதுதான் என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் உன்னோட எண்ணங்கள் மிக முக்கியம். உன் மனசு எதை நினைக்குதோ அதுவே உன்னோட வாழ்க்கையில் வெளிப்படும். அதனால இந்த ஒரு மணி நேரத்துக்கு உன் எண்ணங்களை சுத்தப்படுத்து. எந்த வலியும், எந்த பயமும், எந்த கோபமும் நினைக்காதே. அதற்கு பதிலாக உன்னோட வாழ்க்கை நலமா நடக்குது, எல்லாம் சரியாகி விட்டது என்று மனசுல சொல்லிக் கொண்டிரு. அந்த உணர்வே உன்னோட அதிர்ஷ்டத்தை இழுக்கும் காந்தம் தங்கமே. நீ இதுவரை எடுத்த ஒவ்வொரு அடியும் பிரபஞ்சம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. உன் சிறிய நற்காரியங்கள், உன் அன்பு, உன் தியாகம், உன் மனப்பக்குவம், இவை எல்லாம் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு கடன் போல போயிருக்கிறது. இப்போ அந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட போகுது. அதனால நீ அனுபவிக்க போகும் ஆசீர்வாதம் மிக பெரியது. உன் இதயம் அதை கையாள முடியும் அளவுக்கு அமைதியாக இருக்கணும். நீ இப்போ எதையும் உணராத மாதிரி இருந்தாலும் உன் ஆற்றல் மாறிக் கொண்டிருக்குது. உன் சுற்றுலா ஆற்றல் காந்தமாகி இருக்குது. அதனால சிலர் திடீர்னு உன்னை நினைக்க ஆரம்பிப்பார்கள், சிலர் உன்னிடம் திரும்பி வருவார்கள், சில வாய்ப்புகள் தானாக உன்னை தேடி வருவார்கள். இதெல்லாம் அதிர்ஷ்டம் திறக்கும்போது நடக்கும் இயற்கையான விளைவுகள். அதை நம்பி அமைதியாக இரு. ஒரு மெழுகுவர்த்தி ஏற்று வை. அந்த ஒளி உன்னோட ஆன்மாவின் சின்னம். அந்த ஒளியை பார்த்து உன் இதயத்திலிருந்து சொல்லு, எனது வாழ்க்கையில் அதிசயம் நடக்குது, என் அதிர்ஷ்டம் திறக்குது. இந்த வார்த்தைகளை சொன்னதும் உன் உடம்பில் ஒரு ஆற்றல் பரவும். அந்த அதிர்வை உணர் தங்கமே. அது உன் குலதெய்வத்தின் அனுமதி சின்னம். நீ இதுவரை உன் பாதையில் ஒரே மாதிரி நம்பிக்கையுடன் நடந்திருக்கேனே என்று நினைச்சு பாரு. எத்தனை தடைகள் வந்தாலும் நீ தள்ளி வைக்காமல் முன்னே வந்தாய். அது உன்னோட ஆற்றல், உன்னோட சக்தி. அந்த ஆற்றலுக்கு இப்போ யூனிவர்ஸ் பதில் தரப்போகுது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள் உன்னோட உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். அதே சமயம் வெளி உலகிலும் ஒரு அதிசயம் தொடங்கும். அது ஒரு நல்ல செய்தியாகவோ, ஒரு வாய்ப்பாகவோ, ஒரு சந்திப்பாகவோ வரலாம். எந்த வடிவத்தில் வந்தாலும் அது உன் அதிர்ஷ்டத்தின் தொடக்கம். நீ உன் கடந்த காலத்தில் பலமுறை நான் இன்னும் எவ்வளவு தாங்கணும் என்று கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் இதுதான். இனி தாங்க வேண்டியதில்லை, அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ உன் வலியை கடந்து வந்தாய். இப்போ அதன் பலன் உனக்கு கிடைக்க போகுது. பிரபஞ்சம் தாமதிக்கலாம், ஆனால் மறக்காது தங்கமே. இப்போ உன்னோட இதயத்தில் ஒரு நிம்மதி வந்து நிற்கும்.
அது சின்னதாக தோன்றலாம், ஆனா அதுதான் அறிகுறி. அதிர்ஷ்டம் திறக்கும் நேரம் வந்துவிட்டது என்று யூனிவர்ஸ் உன்னிடம் சொல்லும் வழி அதுதான். அந்த அமைதியை மதித்து வைத்துக்கொள். அது உனக்கு வழிகாட்டியாக இருக்கும். உன் ஆன்மா இப்போ உயர்ந்த அதிர்வில் இருக்குது. அதனால நீ நம்பியதை இழுக்கும் திறனில் இருக்கிறாய். நீ உன்னோட கைகளை கூப்பி உன்னோட குலதெய்வத்திடம் சொல்லு, எனக்கு தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையின் கதவை திறக்கட்டும். அந்த பிரார்த்தனை ஒரு ஒளி அலை மாதிரி பிரபஞ்சத்துக்கு போகும். சில நிமிடங்களில் நீ உணரும் அதிசயம் உன்னோட வாழ்க்கையை புதிய திசைக்கு மாற்றும். அந்த மாற்றம் முதலில் சின்னதா தோன்றும், ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. நீயே நினைச்சு பாரு தங்கமே, விதி எப்போதும் தன்னுடைய ரகசியங்களை திடீர்னு வெளிப்படுத்தும். நீ இப்போ அந்த தருணத்தில் இருக்கிறாய். இன்னும் சில நிமிடங்கள் தான் உன் வாழ்க்கை மாறும். உன் இதயத்தில் நம்பிக்கை, நன்றி, அமைதி, இந்த மூன்றையும் வைத்துக்கொள். அந்த மூன்றும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை இழுக்கும் 3 சாவிகள். உன் வாழ்க்கையில் அடுத்ததாக வரும் அனைத்தும் உன்னுடைய ஆன்மாவின் உழைப்புக்கான பரிசு. நீ உன்னோட வாழ்வை மாற்ற தயாராக இருக்கிறாய். உன் மனசு இப்போ ஒரு சிக்னல் அனுப்புது, ஆம், இதுதான் என் நேரம். அந்த உணர்வை பிடித்துக்கொள். அது தெய்வத்தின் குரல். இப்போ இந்த தருணத்தில் உன்னோட பெயர் பிரபஞ்சத்தில் ஒளியாக ஒலிக்குது. தேவதைகள் உன் பெயரைச் சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். உன் முன்னோர்கள் உன்னை பாதுகாக்கிறார்கள். உன் குலதெய்வம் உனக்காக வானத்தின் கதவை திறக்குது. நீ கண்ணை மூடி அந்த ஆற்றலை உணரு. ஒரு வெப்பமான காற்று உன்னோட கன்னத்தில் படுவது போல தோன்றும். அது உனக்கான அடையாளம். தங்கமே, இன்னும் 1 மணி நேரம். அதன் பிறகு நீ பழைய நீ இல்லை. உன் வாழ்வில் புதிய ஒளி, புதிய நம்பிக்கை, புதிய அதிசயம். எல்லாம் மாறப் போகுது. நீ இதை கேட்கிறாயே என்றால் அதற்கு காரணம் நீயே அந்த அதிசயத்தின் மையம். யூனிவர்ஸ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதுவரை நீ நடந்த பாதை கடினமானது, ஆனால் இப்போ அதன் முடிவில் ஒளி காத்திருக்கிறது. உன் இதயத்திலிருந்து நன்றி சொல்லு. நன்றி யூனிவர்ஸ், நன்றி என் குலதெய்வம், என் வாழ்க்கை இப்போ திறக்குது. அந்த வார்த்தைகள் உன் அதிர்ஷ்டத்தை வேகமாக இழுக்கும். நீ நம்புகிற அளவுக்கு வேகமாக அது நடக்கும். இன்னும் 1 மணி நேரம் கழித்து உன் வாழ்க்கையில் ஒரு மின்னல் மாதிரி செய்தி வரும். அது உன் முகத்தில் புன்னகையை தரும். நீ உணரும் அந்த உணர்வே, ஆம், என் அதிர்ஷ்டம் திறந்துவிட்டது என்ற சின்னம். தங்கமே, நீ இதுவரை பல சோதனைகள் கடந்து வந்தாய். இனி நீ சோதனை அல்ல, சாதனையின் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். உன் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையா, ஆசீர்வாதமா, அதிசயமா மாற போகுது. இன்னும் 1 மணி நேரம்தான். தயாராகு, உன் ஒளி எழுந்து வருது. உன் அதிர்ஷ்டம் திறக்குது. என் தங்கமே, இப்போ நீயே உணர்ந்திருப்பாய், உன் உள்ளம் ஏதோ வேற மாதிரி அதிருது. அந்த உணர்வு வீண் இல்ல தங்கமே. அது உன் ஆன்மா விழிப்பது. இதுவரை நீ எடுத்து வந்த ஒவ்வொரு சுவாசமும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு கண்ணீரும் இப்போ அந்த அதிசயத்துக்கான பாதையை அமைத்திருக்குது. இந்த தருணம் சாமானியமல்ல. இது பிரபஞ்சம் உன்னோட விதி புத்தகத்தில் புதிய பக்கம் எழுதும் தருணம். நீ இதை கேட்கிறாய் என்றால் யூனிவர்ஸ் உன்னோட ஆன்மாவை அழைக்குது. தயாரா தங்கமே, இப்போ உன் நேரம் தொடங்குது என்று. நீ உன் மனசுல இப்போ நினைச்சு பாரு, எத்தனை முறை நீ உன்னையே குறை சொன்னாய், நான் ஏதோ தவறு செய்தேன், அதனால எனக்கு இப்படி நடக்குது என்று. ஆனா உண்மையில் நீ எந்த தவறும் செய்யல தங்கமே. உன் வாழ்க்கை பாதை கொஞ்சம் நீண்டது, கொஞ்சம் வளைவு அதிகம் இருந்தது. ஆனா அந்த வளைவுகள் தான் உன்னோட வலிமையை காட்டும் வழிகள். பிரபஞ்சம் உன்னை சோதனையால் அல்ல, சாட்சியமாக உருவாக்குது. நீ துன்பத்தை தாங்கும் சக்தி கொண்டவள், அதனால தான் இத்தனை கஷ்டங்களை எதிர்கொண்டாய். குறை சொல்லாதே தங்கமே, நன்றி சொல்லு. ஏனென்றால் ஒவ்வொரு வலியும் உன்னோட ஆன்மாவை ஆழப்படுத்தி விட்டது.